திமுக வந்து 180 182 இடங்கள் வரலும் வெற்றி பெறும், அதிகமான இடங்கள் சொன்னாங்க. சோ இப்படி தொடர்ந்து இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து சொல்றதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான அந்த கள சூழ்நிலை அதுதான் நடக்குது, அதுதான் இருக்குது. சமூக ஊடகங்கள் வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி இன்னைக்கு மக்களின் மனதை பிரதிபலிக்குது. நீங்க அங்க பொய்ய கொண்டு போய் வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உடனேயே அது உரைகளாக உரைத்து பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல விஜய்க்கு அதிகமான மாசு இருக்குன்னு சொல்லி ஒரு புரொபகண்டா பண்ணாலும் சரி, அல்லது அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அங்க ஒரு நெருக்கடி வருது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான அந்த இடத்துல இருந்து அவர் வந்து இல்ல. அதனாலதான் நீங்க வந்து இந்த கருத்து கணிப்புகள் சொல்றதே பாத்தீங்கன்னா விஜய்க்கும் எடப்பாடிக்கும் இடையில தான் பக்கத்துல நெக் டு நெக் இருக்குமே தவிர நம்பர். ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 44% இருக்கும், அதிமுகவுக்கும் இதுக்கு இடையில ஒரு 2% தான் வேரியேஷன் இருக்கும். எதிர் மனோநிலை கொண்டவர்களின் வாக்குகளை இரண்டாக அவர்கள் பிரிக்கிறார்கள். இதுதான் நீங்க வந்து இன்சைடு எலெக்ஷன் சொல்றதும் அதுதான். திமுகவுக்கு கிடைத்திருக்கிற அந்த நம்பர், அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிற நம்பர் அதெல்லாம் ஓகே தான். ஆனா அது இன்னும் கூடுதலாக இருக்கும். விஜய்க்கு கிடைத்திருக்க ஓப்பனிங் இன்னும் குறைவாக இருக்கும். மேற்கு மண்டலத்தை பொறுத்தும் பாத்தீங்கன்னா லோக் போல் அமைப்பு அது எடுத்த சர்வேல வந்து இந்த முறை கடுமையான அளவில் மேற்கு மண்டலத்தில், அதாவது கொங்கு பகுதியில் அதிமுக இழக்கும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்மை காலமாக பல கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம இதுவரை கண்டிராத அளவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளில் பல கருத்து கணிப்புகள் வந்துருச்சு. எல்லா கருத்து கணிப்புகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஃபேவரபிளான கருத்து கணிப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எக்ஸம்ஷனலா ஒரு சில கருத்து கணிப்புகள் மட்டும் என்டிஏவுக்கு ஃபேவரபிளாகவும், அதே போல நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. இப்ப நேற்று தினம் ஒரு கருத்து கணிப்பு வந்தது இன்சைடு எலெக்ஷன் என்ற பெயரில். அது கடந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி திமுக வெற்றி பெற்றதோ அதற்கு நிகராகவே வந்து இந்த முறையும் அவ்வாறே இருக்கும் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள். இந்த என்ன செய்தியை உணர்த்துது? ஏகோபித்த கருத்தோடு பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் டிஎம்கேக்கு ஃபேவரபிளா தருது. செகண்ட் பிளேஸ் இடம்பெறவங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் டபுள் டிஜிட்ல டிஃபரன்ஸ் வருது. எப்படி பாக்குறீங்க? அதாவது களத்தின் நிலவரத்தை இவர்களால் கருத்து கணிப்பு செய்பவர்களால் பெரிதாக மாற்ற முடிவதில்லை அப்படிங்கிறது இதனுடைய அடிப்படை சாராம்சம். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கருத்து கணிப்பு செய்கிற நிறுவனங்களுக்குன்னு ஒரு ரிலையபிலிட்டி, ஒரு கிரெடிபிலிட்டி நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி இல்லாம தங்கள் இஷ்டத்துக்கு தங்களுக்கு தோன்றியதை கருத்து கணிப்பு அப்படிங்கிற பெயர்ல திணிக்கிற நிறுவனங்களும் இருக்குது. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் ஒரே மாதிரியாக திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்வதற்கு பின்னால் அதுல இதற்கு மேல் அவர்களால் எதுவும் தங்களுடைய இன்டென்ஷனை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் அதை நான் வெளிப்படுத்த நான் பாக்குறேன். நீங்க குறிப்பா வந்து இன்சைடு எலெக்ஷன் அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரையிலும் 44% திமுக பெறுகிறது. சீட் கன்வர்ஷன் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 159 இருந்து 172 வரலும் சொல்றாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே பொறுத்தவரையிலும் வந்து 66 இருந்து 70 வரலும் அவங்க சொல்றாங்க. 33%. விஜயை பொறுத்தவரையிலும் 18% சொல்லியிருக்கிறாங்க. சீட் கன்வர்ஷன் வந்து 2 இருந்து 6 வரலும் சொல்றாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே லோக் போல்னு ஒரு அமைப்பு கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. அவங்க வந்து திமுக வந்து 180 இருந்து 182 இடங்கள் வரலும் வெற்றி பெறும், அதிகமான இடங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்து கணிப்பு போல் இந்தியாவா ஏதோ ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. சோ இப்படி தொடர்ந்து இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து சொல்றதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான அந்த கள சூழ்நிலை அதுதான் நடக்குது, அதுதான் இருக்குது. சோ அக்னி நியூஸ் ஏஜென்சியினுடைய கருத்து கணிப்புலையும் 180 சீட்டு திமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க.
அதிமுகவுக்கும் விஜய்க்கும், அதாவது 2 பேருமே 2வது இடத்துக்குத்தான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த கருத்து கணிப்புகள் சொல்லாமல் சொல்கிறது. மற்ற கணிப்புகள் எல்லாம் அது கருத்து கணிப்புகள் அல்ல. அது வந்து டேபிள்ல ஒர்க் பண்றாங்க, கருத்து திணிப்புகள். நீங்க சில நிறுவனங்கள் நடத்தினது, அதுவும் சில டிவிகள்ல அது வெளியானிச்சு. விஜய்க்கு அதிகமான நம்பர் கொடுத்தாங்க. சென்னையில அவர் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளுகிறார், அவர் வந்து 2வது இடத்துக்கு வருகிறார், மிக அதிக இடங்களை வெல்கிறார் பேசின கருத்து கணிப்பு அம்பலப்பட்டு போனது. நீங்க சமூக ஊடகங்கள் வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி இன்னைக்கு மக்களின் மனதை பிரதிபலிக்குது. நீங்க அங்க பொய்ய கொண்டு போய் வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உடனேயே அது உரைகளாக உரைத்து பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல விஜய்க்கு அதிகமான மாசு இருக்குன்னு சொல்லி ஒரு புரொபகண்டா பண்ணாலும் சரி, அல்லது அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அங்க ஒரு நெருக்கடி வருது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, வலதுசாரிகள் எடுக்கிற சாணக்கியா மாதிரியான நிறுவனங்கள் எடுக்கிற, ஏன்னா இப்ப ரங்கராஜ் பாண்டேலாம் அவர் முழுக்க பாஜக ஆதரவாளர், வலதுசாரி அவரு வந்து எடுக்கிற கருத்து கணிப்பை பொறுத்தவரை அது எப்படி இருக்க போகுது? கிஷோர் கே சுவாமிங்கிறவர் யாரு? அவர் அதிமுகவுக்கு வேலை செய்கிற ஒருவர். அவர் எடுக்கிற கருத்து கணிப்பு எப்படி இருக்கும்? அது விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ஆதரவா இருந்துச்சு. அதேதான் இன்னைக்கு சாணக்கியாவினுடைய கருத்து கணிப்பும். அதெல்லாம் கருத்து கணிப்பு இல்ல, டேபிள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் இவ்வளவு நம்பர் அப்படின்னு போட்டுட்டு கருத்துக்களை திணிக்கிற வேலை செய்கிறாங்க. இப்ப நீங்க இன்சைடு இந்தியாவுக்கு வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிக இம்பாக்ட் பண்ற தலைவர் அப்படிங்கிற இடத்துலையும் 40% மேல் எடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்த நிலையில எடப்பாடி பழனிசாமி 23% இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி 27% இருக்கிறாரு, விஜய் 23. இதை ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி அவங்க வெளியிடுறாங்க. இப்ப இந்த கருத்து கணிப்புகளிலேயே ஒரு சில சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்பு எடுக்க போறவங்கல பெரும்பகுதி இளைஞர்கள் தான் போவாங்க. நீங்க வயசானவங்களோ அல்லது வெவ்வேறுபட்ட நபர்கள் போய் கருத்து கணிப்பு எடுக்க போறவர்கள் பெரும்பாலும் ஒரு இளம் வயதுக்காரர்களும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய அப்ரோச்சிங் லெவல் யாரை போய் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இளவட்டங்களை தான் அதிகமா அப்ரோச் பண்ணுவாங்க. எல்லா தரப்பினரையும் நாங்கள் 1,17,000 பேரை சந்தித்தோம், 1,65,000 பேரை சந்தித்தோம்னு எவ்வளவு பெரிதாக சொன்னாலும் ஒப்பீட்டளவில் எண்ணிக்கை அதிகமாகவும், அதே மாதிரி முன்வந்து சொல்லுகிற உணர்ச்சி அதிகமாகவும் இருக்கிறது இன்னைக்கு விஜய்க்கு தான். ஏன் இந்த முன்வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு சர்வேக்காக நீங்க போனீங்கன்னா உடனே வாங்க சார் நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லுவதற்கு தயாராக எல்லாரும் இருக்க மாட்டாங்க. வயசான ஒரு பாட்டியமா இருக்கும், இழந்த பழம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த அம்மாட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு ஒப்பீனியன் உண்டு, அவங்க ஒரு ஓட்டு போடுவாங்க, ஆனா அது யாருக்குன்னு தெரியாது. இல்ல சாமி நான் வந்து முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்களுக்கு போட்டேன், நான் இப்ப இவங்களுக்கு போடுவேன் அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஆனா சொல்லுவதற்கு அவர்களுக்கு அந்த வேலையும் அந்த சூழலும் ஒத்துக்கிடாது. அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் போடுறவரு, ஒரு ஆட்டோக்காரரு, இது மாதிரி பலதரப்பட்ட மக்களும் எளிதில் முன் வந்து சொல்வதில்லை. அப்ப யாரு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இளவட்டங்கள். அதுவும் கொடுங்க நான் பண்றேன், மைக்க கொண்டுட்டு போங்க, உடனே அவன் சொல்லுவான். இப்ப இப்படிப்பட்டவர்கள் முன்வந்து சொல்லும் போது விஜய்க்கு அதிகமான வாக்குகள் இருப்பதாக ஒரு தோற்றம் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு புது போர்ஸ், அதுவும் வந்து ஏற்கனவே சீமான் மாதிரியான ஆட்களை பார்த்து ஏமாந்த போர்ஸ். யாராவது ஒரு புதுசு வந்துட மாட்டாங்களா, எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா, இந்த பதில் சொல்பவர்கள் அல்லது புதிய இவர்கள் எல்லாருமே அரசியலுக்கே புரியுது. சரிங்களா? அவங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது, அனுபவம் கிடையாது. அப்போ இதை வழிநடத்துகிற இடத்தில் இல்லாத போது அவர்கள் உடனடியா சொல்றாங்க. அப்ப எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கிறவர் இளைஞர், பேட்டி கொடுக்கிறவர் இளைஞர், அவர்கள்ட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் அதுலயும் சொல்ல முன்வருகிற இளைஞர் இருக்காருல்ல, 10 இளைஞர்கள்ல 2 பேர் முன்வர்றாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு இன்டென்ஷனல் போர்ஸோட இருக்காங்க. மத்த 2 பேரும் கொஞ்சம் செட்பேக். ஆனா மத்த 2 பேரும் ஓட்டு போடுவாங்க. மத்த 10 பேர் 8 பேரும் கூட ஓட்டு போடுவாங்க 10 பேர் நிக்கிற இடத்துல. அப்போ இது முழுவதுமான உளவியலை காட்டாது. அப்ப பாரம்பரியம் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு இளைஞர் சொல்றான்னு வச்சுங்களேன், அது ஏன் எதுக்கு நக்கல் பண்ணுவான். எல்லாம் நான் உதயசூரியனுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்றீங்களேன், உடனே இவன் வந்து டாமினேட் பண்ணுவான்.
அப்ப இதையெல்லாம் இவர்கள் பெரும்பாலான பேர் அதை தவிர்க்கிறாங்க. அப்ப ஓட்டு போடுவது, ஓட்டு என்பது வேற விதமாகவும் இந்த இந்த சர்வேங்கிறது வேற விதமாகவும் இயங்குது. இதுல திமுகவுக்கு கிடைத்திருக்கிற அந்த நம்பர், அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிற நம்பர் அதெல்லாம் ஓகே தான். ஆனா அது இன்னும் கூடுதலாக இருக்கும். விஜய்க்கு கிடைக்கிறது ஓப்பனிங் இன்னும் குறைவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சார், இதுல எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ கருத்து கணிப்பு, இந்த உதாரணத்துக்கு இந்த இன்சைட் எலெக்ஷனே எடுத்துக்கிட்டாலும், இதுல கடந்த முறை இருந்தது போலவே வந்து திமுகவுக்கும் அஇஅதிமுகவும் கணிசமான இடங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ அஇஅதிமுக இப்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா ஒரு 65 to 70 அரௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, கடந்த முறை வாங்கியது போலவே. அப்போ கடந்த முறை போலவே இந்த முறையும் அவர்கள் வந்து வட தமிழகத்திலையும் அதே போல அந்த கொங்கு மண்டலத்திலையும் இது போன்ற பகுதிகள் எல்லாம் எப்படி கணிசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க அந்த இடத்த வாங்கினாங்களோ அது போல வாங்கிடுவாங்களா இந்த முறையும்? அந்த கருத்து கணிப்பினுடைய ஒரு விளக்கமாக நம்ம அதுதான் பார்க்கணுமா? இல்ல அப்படி இல்ல, ஒரு ஆதரவு வலை ப்ரோ இன்கம்பன்சின்னு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஏடிஎம்கே தரப்பு சொல்றாங்க இந்த ஆட்சியில இருக்குட்டு, திமுக தரப்பு ப்ரோ இன்கம்பன்சின்னு சொல்லுது. ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பரவலா இருக்கும், அது கொங்கு மண்டலம் வட தமிழகம் அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் தான் வந்து விதிவிலக்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லைங்க, பிரதானமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயின் கட்சியாக உருப்பெற்ற நிலையில் ஒரு டாமினன்டட் பொசிஷன்ல திமுக இருக்குது. அது இந்த களத்தை எப்படி கையாள வேண்டும், எப்படி எப்படி ஆட்களை வியூகத்தை வகுக்க வேண்டும் திட்டமிட்டு ஒரு இலக்கோடு வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் அப்படி இல்லை. அப்போ அவருடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான அந்த இடத்துல இருந்து அவர் வந்து இல்லை. அதனாலதான் நீங்க வந்து இந்த கருத்து கணிப்புகள் சொல்றதே பாத்தீங்கன்னா விஜய்க்கும் எடப்பாடிக்கும் இடையில தான் பக்கத்துல நெக் டு நெக் இருக்குமே தவிர நம்பர். ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 44% இருக்கும், அதிமுகவுக்கும் இதுக்கு இடையில ஒரு 2% தான் வேரியேஷன் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்களா டபுள் டிஜிட் வேரியேஷன், ரெண்டு பின்னாடி இருக்கிற ரெண்டு கட்சிகளுக்கும் டபுள் டிஜிட் வேரியேஷன் என்ன அர்த்தம்? எதிர் மனோநிலை கொண்டவர்களின் வாக்குகளை இரண்டாக அவர்கள் பிரிக்கிறார்கள். இதுதான் நீங்க வந்து இன்சைடு எலெக்ஷன் சொல்றதும் அதுதான். நீங்க போல் இந்தியா இருக்கு இல்லையா, லோக் போல் சொல்றதும் இதுதான், போல் டிராக்கர் அப்படிங்கிற அமைப்பு சொல்றதும் இதுதான். சோ இந்த இவர்களுடைய கருத்து கணிப்புகளுடைய அந்த சாராம்சம் இதுதான். வெற்றி பெற போற சின்னம், அதாவது ப்ரோ இன்கம்பன்சிங்கிறது வந்து ஆதரவு மனோநிலை இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரே திசையில் திமுக பக்கம் ஓட்டு போடுறாங்க. ஆனா எதிர்ப்பு மனோநிலை இருக்கிறவர்கள் ரெண்டாக சிதறுகிறார்கள். ரெண்டா இல்ல, இன்னைக்கு கணக்குப்படி பாத்தீங்கன்னா 5 அணின்னு சொல்றாங்க. 5 அணியில அதாவது திமுக அதாவது ஆதரவு அலையெல்லாம் ஒரு பக்கமும் மற்ற 4 அணிகளுக்கும் சிதறுகிறது. நீங்க என்ன சொல்றதுன்னா கூட்டணியே வைக்காவிட்டாலும் சரி, சீமானுக்கு பொறுத்தவரையிலும் அவருக்கு ஒரு 3% கொடுக்கதான் செய்யறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னும் கூடுதலா நீங்க பாமகவில் இருந்து அவருடைய நிறுவனர் ராமதாசினுடைய அணி வந்து தனியா நிக்குது. அப்ப அது யாருடைய வாக்குகளை பிரிக்கும்? அது பாமக கூட்டணி யாருக்கு இருக்குதோ அந்த வாக்குகளை தான் பிரிக்கும். வன்னிய மக்களின் பெரும்பகுதி பேர் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள். அப்போ அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிற வன்னியர்களின் பங்கைத்தான் ராமதாஸ் அவர்களுடைய வாக்குகள் பிரிக்குமே தவிர அது வந்து திமுகவோட வாக்கு பிரிக்காது. அதே மாதிரி இது நீங்க வந்து தருமபுரி மற்ற வட தமிழகத்தின் நிலைமை இது. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தை பொறுத்தும் பாத்தீங்கன்னா லோக் போல் அமைப்பு அது எடுத்த சர்வேல வந்து இந்த முறை கடுமையான அளவில் மேற்கு மண்டலத்தில், அதாவது கொங்கு பகுதியில் அதிமுக இழக்கும். நீங்க இன்சைடு எலெக்ஷன் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் வச்சு சொல்றீங்க. லோக் போல் எக்ஸாக்டா சொல்றது வந்து மேற்கு மண்டலத்தில் பெரும்பகுதி இடங்கள் இந்த முறை கைவிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா நீங்க 9+1 2021 கோயம்புத்தூர்ல 9+1 10 தொகுதிகளையும் அதிமுக வென்றது. திருப்பூர்ல 11 தொகுதிகளையும் வென்றது. இப்படியெல்லாம் வந்து இந்த முறை நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு முத்துசாமி ஏற்கனவே அங்க இருக்கிறாரா திமுகல? அது போக கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு தீவிரமான எலெக்ஷன் கேம்பெயின் உருவாக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அவருடைய
வியூக வகுப்புங்கிறது வந்து வெற்றியை உறுதி செய்வது. அப்ப அந்த கரூர்ல இருந்து போய் அங்க நிக்கிறாரு. அப்ப அவர் சுற்றிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி இடங்களை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது. இன்னொன்னு, அங்க அதிமுகவை சேர்ந்த இவர் இருக்கார்ல வேலுமணி, அவரே அச்சப்படுறாரு. நீங்க எப்படியாவது அண்ணாமலையை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்து நமக்கு கேம்பெயினுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வியூகத்தை வைத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை விரக்தியில் இருக்காப்ல. கொங்கு மண்டலத்தில் நீங்க நல்லா புரிஞ்சுங்க, 2024 எலெக்ஷன்ல 3 கட்சி, கணபதி ராஜ்குமார் வெற்றி எம்பி எலெக்ஷன்ல 5,68,000 வாக்குகள், அண்ணாமலை 4,00,000 வாக்குகள், 1,18,000 வாக்கு வந்து அதிகம். சரிங்களா? ரெண்டாவது சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக சேர்ந்து 3வது இடத்துல வராரு, 2,70,000 வாக்கு. நீங்க கணக்கு பண்ணுங்க, 2,70,000 வாக்கு, 4,00,000 வாக்கு. இப்ப இவ்வளவு 4,00,000 வாக்குகள் கொண்ட அண்ணாமலை நீங்க சைட்லைன் பண்ணீங்கன்னா அது வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை பாஜக என்டிஏ கூட்டணிக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பா சொல்றேன், அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க. எடப்பாடி மேல மட்டும் இல்ல, பாஜக தலைமையோடுமே கடுமையான விரக்தியில இருக்காங்க. இது எல்லாம் மேற்கே வேலை செய்யும். சோ அப்ப அந்த ஓட் ஷிஃப்டிங் அப்படியே நடக்காதுன்றீங்க, பிகாஸ் ஆஃப் அண்ணாமலையை வந்து விலக்கியதுனால. இப்போ அமித்ஷா வந்து ஒரு கணக்கு ஒரே சரியா சொல்லிடுறேன். வடக்கே வந்து வன்னியர்கள் பகுதியில ஸ்பிளிட் இருக்குது, அது அப்பா மகன் சண்டையினால பாமக ஸ்பிளிட். தெற்கே நம்ம ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்துட்டாரு, அது ஒரு ஷிஃப்ட் இருக்குது திமுகவுக்கு. அது போக சசிகலா பிரிந்து நிற்கிறார், டிடிவிக்கு அங்க ஒரு டவுன்ஃபால் இருக்குது. சரிங்களா? அது வந்து நேரடியா அதிமுகவை தான் பாதிக்கும். அப்ப தெற்கையும் அங்க காலி பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் பழைய மாதிரி இருக்காது. இப்ப கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க, எப்படி கணக்கு பார்த்தாலும் இந்த இன்சைடு எலெக்ஷன் சொல்றதுல கூட ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது வந்து முழுவதுமாக, அதாவது என்ன சொல்றதுன்னா, அவர்கள் என்ன சொல்றதுன்னா உண்மையை சரியாக சொல்லவில்லை. மேக்ரோ லெவல்ல பாத்துக்கோங்க, மைக்ரோ லெவல்ல அனலைசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறீங்க. இருக்கு சார். எனக்கு இந்த விவகாரத்துல ஒரு இறுதியான கேள்வி. இப்போ நாம் தமிழனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா இதுல வந்து அதர்ஸ்ங்கிற காலம்ஸ் தான் போடுவாங்க. அவங்கள ஒரு பெரிதாக எதுலயும் ஃபேக்டரா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப விஜயனோட வருகையில அவங்களுடைய பாதிப்பும் இருக்குமா, இல்ல அவங்க வந்து ஏறுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். அவங்களும் ஓட் ஸ்பிளிட்டிங் ஒரு மெஷினாவும் இந்த தேர்தலில் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நாம் தமிழரை பொறுத்தவரையிலும் ஓட் ஸ்பிளிட்டிங் தான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா வந்து யாருடைய ஓட்டை ஸ்பிளிட் பண்றாங்கிறது வந்து அவங்களுக்கு ரெகுலர் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வருஷம், இப்ப இந்த வருஷம் புதுசா இறங்கி யாராவது ஒருத்தர் புதுசா ஸ்பிளிட் பண்றாருன்னா அது யாருடைய வாக்குகள்னு தெரியாம போயிடும். ஆனா சீமானை பொறுத்தவரையில ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை தான் அவர் அறுவடை பண்ணுவார். அதுவும் ஆன்டி டிஎம்கே வாக்குகள் தான், ஆன்டி இன்கம்பன்சி கூட கிடையாது. ஆன்டி டிஎம்கேவை வெறுக்கிற, டிஎம்கே பிடிக்காதுன்னு சொல்ற நபர்களினுடைய வாக்குகளை தான் அவர் பெறாரு. அது அந்த இடத்துல தான் பாஜகவும் இருக்குது, அந்த இடத்துல தான் அதிமுகவும் இருக்குது, அந்த இடத்துல தான் விஜய் நிக்கிறாரு, அந்த இடத்துல தான் சசிகலாவும் நிக்கிறாங்க, அந்த இடத்துல தான் ராமதாஸ் நிக்கிறாரு. அப்படி எல்லாருமே திமுக வேண்டாம்ங்கிற அந்த வாக்குகளை பிரிப்பது யார் அப்படிங்கிற இடத்துல தான் நிக்கிறாங்களே தவிர திமுக வேண்டும் என்கிற வாக்குகளை பிரிக்கிறது யாரு? சரிங்களா? நாங்க இவ்வளவு மகளிர் உதவி தொகை கொடுத்திருக்கிறோம், இலவச பேருந்து கொடுத்திருக்கிறோம், நான் முதல்வன் திட்டத்துல படிக்க வச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்பி இருக்கிறோம், தமிழ் புதல்வனுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், பெண்கள் படிக்க போனா 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இப்படி எல்லா திட்டங்களையும் செஞ்சிருக்கிறோம்னு சொல்றத, ஆமாங்க நீங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் தாங்க, வந்தா நாங்க வந்து உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம் அப்படின்னா சரிதாங்க, இந்த கூப்பன் வாங்கி நான் என் வீட்டுல மிக்சி வாங்க போறேன், நான் ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு உழவியல் கொண்ட ஒரு இன்னைக்கு ஒரு பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ குடும்பஸ்தர்கள் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் தலைவர் அதாவது தளபதி வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உழவியல் கொண்டவர்கள், அவர்கள் ஒரு 70-60% அந்த 60% இங்க வந்துடும். மிச்சம் இருக்கிற 40% அதை பிரிப்பதற்குத்தான் இத்தனை பங்கு. சரிங்களா? அப்ப அதுல
கடந்த முறை எல்லாம், அதாவது இதுல இந்த சீமானுக்கு இந்த எலெக்ஷன்ல உள்ள பிரச்சனை என்னன்னா, எடப்பாடிக்கும் இது இரண்டாவது, அதாவது வாழ்வா சாவா தேர்தல் தான். எல்லாருக்கும் விஜய்க்கும் இது தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேர்தல் தான். ஆனா சீமானுக்கு இது இறங்கு முகமான தேர்தல். 1%, அப்புறம் 2%, அப்புறம் 4%, அப்புறம் 8%, அப்படி டபுள் ஆக்கிட்டே வந்த சீமான் இந்த முறை இந்த போலிங், அதாவது இந்த கருத்து கணிப்புகள்லயே 3%, 4% தான் வராருன்னா 8ல இருந்து மறுபடியும் கீழே டவுன் ஆகுறாரு. இது இது இதுக்கு எண்ணிக்கை இன்னும் குறையும். ஏன்னா அது பிகாஸ் ஆஃப் விஜய். விஜய் இந்த இளைய வாக்குகளைத்தான் பிரிக்கிறாரு, இளைஞர்களைத்தான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.